பிறருக்கு பாவம் செய்வதன் மூலமாக, பிறருடைய உள்ளத்தை நோவினை செய்வதன் மூலமாக, பிறருடைய சொத்துக்களை சூறையாடுவதன் மூலமாக, பிறருடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அநீதம் செய்து கொண்டிருக்கிறான். இவை அனைத்தையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலை யமன் தேசத்திற்கு அனுப்பும் போது மிக முக்கியமான செய்தி, இத்தகி தஅவத்தல் மظلوم. முஆத், அநீதம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள். ஒருவன் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் இறைவனை அழைத்தால் இறைவா என்ற ஒரு வார்த்தை போதும். அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது. அவன் கேட்டால் இறைவன் கொடுப்பான். அநீதம் செய்யப்பட்டவன் கரத்தை ஏந்தி விட்டால் போதும், அவ்வளவுதான். அநீதம் செய்தவன் அழிந்து விடுவான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதம் செய்பவனுக்கு இறைவன் அவகாசத்தை அளித்துக் கொண்டே இருப்பான். அவனை பிடிக்க நாடினால், அநீதம் செய்தவனை தண்டிக்க நாடினால் அவ்வளவுதான். தண்டனை கொடுக்கும் வரைதான் அவனுக்கு இரக்கம். தண்டனையை கொடுக்க நாடிவிட்டால் உலகத்திலேயே அவ்வளவுதான், அழிந்து விடுவான். இறைவனை விட்டு அவனை தப்பிக்க முடியாது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.